ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனலில் பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் சுண்டல் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 5லிருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூட 4 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்ச கருப்பு சுண்டலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக துருவன தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 8 மணி நேரம் ஊறின வெள்ளை சுண்டலை தண்ணி உப்பு சேர்த்து 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, துருவன இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச வெள்ளை சுண்டலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக துருவன தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.